வணக்கம். -164 பாயிண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் 220 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3 to 315 ஒரு ஷார்ப் ஃபால் வந்துச்சு. 315 to 330 ஒரு ஷார்ப் அப் மூவ் வந்துச்சு. நிறைய ஸ்டாக்ஸில் அது டிசிஎஸ் ஆகட்டும், நௌக்கரி ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸில் வந்து ஒரு பெரிய ஸ்பைக் வந்துச்சு. அது என்னதுன்றதை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தப்ப மேபி MSCI இண்டெக்ஸ் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் இண்டெக்ஸு, அது ரீபேலன்சிங் ஆகுது. அதனால ஒரு அமௌண்ட் உள்ளே வருது, அந்த அமௌண்ட் வந்து ரீபேலன்சிங் ஆகிட்டுருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி இருந்துச்சு. அது எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியாது. அந்த வெப்சைட்டில் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். என்னதுன்னா பேசிக்காக வந்து எந்தெந்த டேட்டில் வந்து அவங்க ரீபேலன்சிங்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தால் டிசம்பர் மாதம் டேட் காணும். பட் இயர் எண்ட்னால மேபி பண்ணுறாங்களான்றது தெரியல, பார்க்கலாம். இந்த செய்தி உண்மையான்றது தெரியாது. நான் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஏன்னா நம்ம செக் பண்ணுறதுக்கும் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கும் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. எனிவே முடிஞ்சு போனதுக்குமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுன்றது வேறு. பட் எனிவே மார்க்கெட் இஸ் மோர் ஆன் தி டவுன் சைட். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22,500 600 அந்த ஜோன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பொங்கல் சமயத்தில் இமீடியட்லி ஆஃப்டர் பொங்கலான்றது தெரியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து 23,500 அந்த ஜோன் வந்து 3ஆம் தேதிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம சொல்லிடணும். இன்றைக்கே போட்டு பார்த்துட்டாங்க. எவ்வளோ தூரம் டவுன் வந்துச்சு? 23,600 அந்த ஜோனுக்கு வந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன். ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் வந்து செம்ம புல்லிஷாக இருந்துச்சு. பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து செம்ம நெகட்டிவாக போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து -550 560 போயிட்டு க்ளோஸ் ஆகும்போது 333 க்ளோஸ் ஆச்சு. இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. போதாததுக்கு நம்ம டெஸ்லா ஓனர் எலான் மஸ்க் வந்து வர போட்டார். இருக்கிற கடன் வந்து பயங்கர பெருசாக இருக்குது. வி ஹாவ் டு டேக் எ வெரி சீரியஸ் நோட். $36.1 trillion கடன் இருக்குது. நம்ம சம்பாதிக்கிற கேஷில் 23% வந்து வட்டி கட்டுறதுக்கு மட்டும் போகுது. நினச்சி பாருங்களேன், 23% வட்டி கட்டுறதுக்கு மட்டும் போகுதுன்றதுக்கே அவர் டென்ஷன் ஆகாததுனால் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு எடுத்துங்க, பெங்கால் எடுத்துங்க, கேரளா எடுத்துங்க. கேரளா திவால், பெங்கால் திவால். தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்போ வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. 85% சம்பளம், பென்ஷன், வட்டி இந்த மூணுக்குமே போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்மளாம் எவ்வளோ பதறணும். சரி, மெயின் மேட்டருக்கு வரலாம். ஸோ அதனால கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு. பட் ரிகவரி ஆயிருந்துச்சு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ரீபேலன்சிங் நியூஸ் வந்தோடனே கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துச்சு. சரி, ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 23,800 நிறைய புட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த லெவலை உடச்சி 600க்கு போச்சு. 23,600க்கு போச்சு. அப்போ புட்டு எழுதினவங்களோட கெதி என்ன இருக்கும்? அவங்க எல்லாருமே வந்து ஷார்ட் கவரிங் பண்ணியிருப்பாங்க. பண்ணாங்களா? எஸ், பண்ணாங்க. ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்து பாருங்கள். 23,500 ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து அந்த லெவலில் அதில் தான் ஹையஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட் வந்து புட்டு இருந்துச்சு. அது வந்து ஆல்மோஸ்ட் 17,77,000 குவான்டிட்டி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரைட்? அப்போ 23,800 எழுதியிருந்த புட்டு கீழே வந்தோடனே 600 500 அந்த லெவலில் எல்லாத்துலேயுமே வந்து கவரிங் முடிஞ்சிருச்சு, ஷார்ட் கவரிங் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொன்னால் ஹையஸ்ட் புட்டு எங்கே எழுதியிருக்கிறாங்க? 23,200 போய் எழுதியிருக்கிறாங்க. நேற்று எங்கே இருந்துச்சு? நேற்று நான் ஃப்ரைடே எங்கே இருந்துச்சு? 800 இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டில் தே ஆர் மூவ்ட் அவே. பட் மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்து ஒரு 60-70 பாயிண்ட் மேலே ஏறணுன்னு திமிரு வந்துருச்சு. நிறையா வந்து செகண்ட் லெவலில் எங்கே எழுதியிருக்கிறாங்க? 23,600 650 700 லெவல்லலாம் வந்து ஆல்மோஸ்ட் 2-3-4 lakhsக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க. 600 வந்து 5,13,000க்கு எழுதியிருக்கிறாங்க. 650 வந்து 15 lakhsக்கு வந்து 615 இல்லை, எக்ஸ்ட்ரா 7,44,000க்கு எழுதியிருக்கிறாங்க. 700 வந்து க்ளோஸ் அபவுட் 1,95,000க்கு எழுதியிருக்கிறாங்க. இது மோஸ்ட்லி ஸ்ட்ராடல்ஸ் எழுதியிருப்பாங்க. காலும் எழுதியிருப்பாங்க, புட்டும் எழுதியிருப்பாங்க. அது மாதிரி மக்களாக இருப்பாங்க, ஹெஜிங்கில் இருந்திருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் 800லேருந்து தள்ளி 200க்கு போட்டிருக்காங்க. அப்போ மோஸ்ட் லைக்லி இந்த எக்ஸ்பைரி நம்ம வந்து 200 எதிர்பார்க்கலாமா?
என்னோட டார்கெட் 500 அண்ட் ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 200ன்றது காட்டுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரீபேலன்சிங் நடந்திருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து உள்ள கேஷ் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். கீழே வந்ததுக்கு ஒரு புல் பேக் மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஹையர் லெவலில் மோர் ஷார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். யூ மே கெட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் யுவர் பொசிஷன். நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க, நெகட்டிவ் பொசிஷன் எடுத்துகிட்டு வரீங்கன்றதை நான் சொல்ல. இட் இஸ் மோர் ஆஃப் எ எக்ஸிட் பாயிண்ட்ஸ். இன்னமும் மணப்புறம் மேலே தான் போயிட்டுருக்கு. அகெயின் நான் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 173 லெவல்லே வந்து கவர் ஆகிடுச்சு. அண்ட் நான் பர்சனலாக ஷார்ட் பண்ணல. அண்ட் ஷார்ட் பண்ணாலும் நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறத ஆல்வேஸ் நான் இன்சிஸ்ட் பண்ணது. செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஃபார்மா செக்டர், டெலிகாம் செக்டர், சில ஃபைனான்ஸ் செக்டர், என்பிஎஃப்சி, இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. மணப்புரம் 3.4% அப்பு, 191 பாயிண்ட்ஸில் வந்து அப்சைடில் இருக்குது. பாயிண்ட்ஸ்னால் அந்த ரூவாவில் வந்து அப்சைடில் இருக்குது. அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் தோ 64ல் இருக்குது. என்னோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து 72க்கு மேலே தான் வந்து ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த 72 கீழே இருக்கும் போதும் இட் வில் பி மோர் ஆஃப் எ ரெசிஸ்டன்ஸ். வரட்டுமே, இன்னும் ஒரு 8 ரூபா இருக்குது, வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஜொமேட்டோ. இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ வந்து ஆல்மோஸ்ட் 2.3% அப்பாக இருந்துச்சு. அண்ட் ஐடியா ஒரு 3.4%. டெலிகாம் நம்ம சொல்லியிருந்தோம், ஐடியா ஆகட்டும், இண்டஸ் டவர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப 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 பாசிட்டிவ் சைடு இருந்தது வந்து அதானி என்டர்பிரைஸ் 7.1% அப்பு. பியூட்டி என்னன்னு சொன்னால் அதானி வில்மர் இருக்குல்ல, அது வந்து முதலே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரச்சனைலாம் வந்தப்போ அதானி வில்மர் வந்து என்னோடய கோர் பிஸ்னஸ் கிடையாது, ஐ வில் எக்ஸிட் மை கோர் பிஸ்னஸ்ன்றது அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து சில பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து வில்மரில் வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. அது எக்ஸிட் பண்ணுற ப்ராஃபிட் எல்லாமே எங்கே வரும்? ப்ராஃபிட் இல்லை, அதோட கேஷ் எங்கே வரும்? அதானி என்டர்பிரைஸ்க்கு வரும். அதானி என்டர்பிரைஸ் மூலமாக போன கேஷ் தான் இது. ஸோ இது எல்லாமே வந்து அதானி என்டர்பிரைஸ்க்கு வர எதிர்பார்ப்பில் வந்து மேலே போயிருந்துச்சு. ஆஸ் சச் நீங்கள் ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா F&O டேட்டாஸ், அதானி என்டர்பிரைஸோட F&O டேட்டாஸ், இட் வாஸ் மோர் ஆஃப் எ செல். இன்றைக்கி மார்னிங் வந்து மோர் ஆஃப் எ செல் அண்ட் டவுன் சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ ஷார்ட் பில்டப் ஆயிருந்துச்சு, ஒரு நியூஸ் வந்துச்சு, ஷார்ட் கவரிங்னாலேயும் மேலே தூக்குச்சு, ப்ளஸ் இந்த நியூஸ்னாலையும் மேலே தூக்குச்சு. அதனால தான் 7.1% வந்து அப்பா இருந்துச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தோ போன ஃப்ரைடே வந்து ஆக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி பார்க்கலாம். இவங்க வந்து இந்த நியூ இயருக்கெலாம் வந்து வெயிட் பண்ணல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து மார்க்கெட் பிஹேவ் பண்ண போகுதுன்றது. ஆஸ் சச் நீங்கள் ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6 o'clock நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது. பட் அந்த நெகட்டிவிட்டிக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து கோல்டுலேயோ இல்லை சில்வர்லேயோ இல்லை மற்ற ஏரியாவில் வந்து காட்டல. 0.12% வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. சாதாரணமாக இந்த நெகட்டிவ் இருந்தாவே கோல்டெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே போகும். பட் கோல்டு வந்து ரொம்ப 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 ஃப்ளாட்டாக இருக்குது. லெஸ் தென் $1 வந்து அப்பா இருக்குது. எஸ், க்ரூடெல்லாம் வந்து ஒரு 0.4%, நேச்சுரல் கேஸ் வந்து 13.5%. ஏன்? ரஷ்யா வந்து பைப்பை மூடிட்டான். யாருக்கு? யூரோப்புக்கு கொடுக்குற பைப்பை மூடியாச்சு. ஸோ பைப்பை மூடிட்டான்னு சொன்னால் என்ன ஆகும்? யூரோப்புக்கு வேணும் இல்லை, நேச்சுரல் கேஸ் வேணும் இல்லை, அந்த நேச்சுரல் கேஸ் எங்கேருந்து வரும்? இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து தான் போய் ஆகணும். ஸோ யூரோப்புக்கு போகிற நேச்சுரல் கேஸ் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ரஷ்யாவோட நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இல்லை. அப்போ யூரோப்காரங்க என்ன பண்ணுவாங்க? யூஎஸ்லேருந்தும் மிடில் ஈஸ்டில் இருக்கிற மெயினாக வந்து கத்தார்லேருந்தும் அவங்க தான் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் அப்சர்வ்க்கான எதிரொலி தான் இந்த 13% அப் மூவ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்பிஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை சிஎன்ஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெருசாக வந்து இந்தியாவில் வந்து இப்போதைக்கு அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் காட்டுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் ஒன்றும் பெரிய மூவ் கிடையாது. அதே அந்த 7,900 ஜோனில் தான் வந்து இருக்குது. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், சென்னையோட கோல்டு ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் எஸ் 90,000 கீழே வந்துருச்சு. 89,800 ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி சில்வர். நினச்சி பாருங்களேன், 1,05,000 இருந்துச்சு, இப்போ 90,000 கீழே வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில்வர் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது.
ருப்பியை பொறுத்த வரைக்கும் 85.60 இன்றைக்கி வந்து இன்ட்ராடேயில் வந்து டச் ஆகிருந்துச்சு. இப்போ ரைட் நவ் 85.48 வச்சுங்களேன், அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது மட்டும்தான் வந்து நெகட்டிவாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நினச்சி பாருங்களேன், லாஸ்ட் 17 மாதம் ரைட் அந்த 84 கீழே அப்சைடில் வந்து 84, 40, 50, 60 அந்த ஜோன், இந்த ஜோன்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ருப்பியை. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ஜோனில் வந்து கம்ப்ரஸ் ஆகி வருது. சாதாரணமாக நம்ம நிஃப்டியில் பார்த்தோம், 150-200 பாயிண்ட் வந்து ஒரு 10 நாள் கம்ப்ரஸ் ஆனாவே வெடிச்சிச்சுன்னா பெரிய மூவ் வரும். இதே மாதிரி தான் இந்த ப்ரைஸ் வந்து மூமெண்ட் 85 ஜோனை உடச்சோன்னு அப்சைடுக்கான மூவ் நிறையா இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இந்த ஃபைனான்ஷியல் இயர் எண்டுக்குள்ளே, மார்ச் எண்டுக்குள்ளே மோஸ்ட் லைக்லி 87, 88 தொடலாம். தொடுன்றது நான் சொல்ல, தொடலாம். பட் டெஃபினட்டாக 2025 எண்டுக்குள்ளே அந்த ப்ரைஸ் தொடறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இதுக்கான எதிர்வொலி நிறையா இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். அன்டில் அன்லஸ் மார்க்கெட் கிவ்ஸ் யூ தி டைரக்ஷன். எப்போ டைரக்ஷன்ஸ் கிடைக்கும்? மோஸ்ட் லைக்லி இந்த வீக்கெண்ட் இல்லை மண்டே. இந்த இதில் வந்து உங்களுக்கு கிளியர் கட் வியூஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஜனவரி 20 முக்கியமான நாள் ரைட். இது வந்து இந்திய பொருளாதாரம் மட்டும் இல்லை, உலக பொருளாதாரத்துக்கும் இது முக்கியமான நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.